அர்ஜுனா ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை மாமா. என்னப்பா? எத்தனையோ பெண்கள் எல்லாம் நான் கை நீட்டி காட்டி கொடுத்த பெண்கள் எல்லாம் எனக்காக கூட்டி கொடுத்த. எனக்கு காட்டி கொடுத்த மாமா எனக்கு கூட்டி கொடுத்திரையா. செத்தாலும் செத்துருவாங்க செல்வி அள்ளி இல்லைனா உசிறு புடுங்குது மாமா. அர்ஜுனா அள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்குது மாமா. உசிறு பகுதி உசிறு போயிடுச்சு. நீ எப்ப அள்ளி நினைச்சியோ அப்பயே நீ அள்ளிய கல்யாணம் பண்ணாம இருக்க மாட்டேன்னு எனக்கு அப்பயே தெரியும். ஆனா இருந்தாலும் மாமனுக்கு உன்னுடைய வேலையெல்லாம் தெரியும்பா எனக்கு. நீ எப்ப அள்ளின்னு உன் வாயில வந்துச்சோ அப்பயே நீ காய்ச்சாத்திர போக மாட்டேன். தெரியும். அதனாலதான் அர்ஜுனா உன்னை பின்தொடர்ந்தே நான் ஒவ்வொரு வந்து உன்னை காப்பாத்தி வந்தேன். மாமா என்ன அப்படி புயல போட்டுட்டே தெரியும் மாமா. எப்படி வேணா அவளை ஒரு தீன் ஜெயிச்சுட்டு மாமா காலை கொடி பிடிக்கிறது. அர்ஜுனா எந்திரி. ஆனா அள்ளியே திருமணம் செய்யணும் சொல்லி சொல்றீல்ல, கவுண்டர் அடிக்கிறவளுக்கு சாயா சாயா வாங்கிட்டு போறாரு. ஆனா அந்த முத்தலுக்கு செட்டி மன்னர் வேற ஏதாவது ஒண்ணு சொன்னாங்களா? அள்ளிக்கு என்ன பிடிக்கும்? பாம்பு என்றால் படையே நடுங்கும்பாங்க. ஆனா அந்த பாவையால அள்ளிக்கு மட்டும் பாம்புனா பிடிக்குமா மாமா? அப்படியா? அர்ஜுனா அள்ளி உனக்கு தான் நினைச்சிக்க மாமா சொல்றா? ஆமா. ஐயோ மாமாச்சி என்ன மாமா எப்படி மாமா எனக்கு அள்ளி என்ன கட்டி பிடிச்சு 10 காசு பிரயோஜனம் இல்லப்பா. அது கூட இல்ல, அது இல்லையா? ஆனா இங்க பாரு, நான் உன்னை என்ன செய்யறேன் தெரியுமா? உன்னை ஒரு பாம்பாக மாத்துறேன். நானு என்ன பாம்பா பண்றியா? பாம்பா மாத்தி நான் அள்ளிக்கிட்டு கொண்டு போவனா? அங்க போய் நான் பாம்பை அள்ளிக்கிட்டு கொடுத்துருவனா? அப்புறம் நானு அப்படி இல்ல அர்ஜுனா, நான் ஒரு பாம்பு பிடாரனாகவோ உன்னை ஒரு நாக பாம்பாக மாத்தி நான் அள்ளி எடுத்தல் தருவேன். அப்பொழுது அள்ளியாகப்பட்டவள் உன்னை பஞ்சான மத்தியமல நீ உறங்குவாய். அள்ளி உங்க பாம்பு போட்டுதான் படுப்பா. அப்ப படுக்கும் பொழுது தந்தர மார்க்கமாக இந்த மாயவனை நினைத்தால் உனக்கு துயரம் வரும். நீ தாலி கட்டிட்டு வந்துரு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். மாமா சீக்கிரம் பண்ணிட்டு மாமா. என்ன பண்றது? என்ன பாம்பா பண்ணிட்டு மாமா. அள்ளி அவ்வளவு அழகு மாமா. சரி வா பாரு, பாம்பா மாத்திரத்தெல்லாம் பெருசு இல்ல, என்ன கேட்காத உள்ள விடக்கூடாது. மாமா நான் உனக்கு கேட்காம எதுலயாவது விட்டுருக்கேன்னா இல்ல. இப்பொழுது நீங்க நித்திரையாக வேண்டும் அல்லவா? நித்திரையாக வேண்டும். அப்படியா? அங்க இருக்குது விடுங்க. ஆனா நித்திரையாகலாம் என்று சொன்ன நேரத்திலே யாரும் கூவி கொண்டு போகிறார். யாரா இருப்பார்? அரவன்னா என்னமா? ஏடி பாம்படி. ஓட பாம்பா? யாரே தள்ளி மீதே
பிடார இந்த தெருவில போகுறானே பாம்பே பாம்பே என்று பாம்பு பிடார விட்டு தள்ளி கொண்டு போகிறான். பிடாரனாகப்பட்டவன் பாம்பு வித்தை பாம்பாட்டியாகப்பட்டவன். மகாராணி அம்மா, உங்களுக்கு பாம்பு என்றால் மிகவும் பிடிக்கும். நீங்க இங்கே இருங்க, நான் பாம்பு விலை என்னன்னு கேட்டு வாங்கி அடியே அந்த பாம்பாட்டி அழைத்து வாரட்டி ஏ பாம்பு கண்ணே தோழி கண்ணே பாம்பாட்டி அழைத்து வாரட்டி. பாம்பு என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். சரி, அதனால அருவம் என்றால் அற்புதமாக இருக்கும். அந்த அருவத்தை ரொம்ப நான் அனைத்து பிடிக்க வேண்டும். அள்ளி மகாராணிக்கு அம்மா நீங்க இங்கே இருங்க, நாங்க போய் கேட்டு வாங்கிக்கிறோம். அழைத்து வருகிற பாம்பு பிடாரணை. ஐயா, யாரம்மா? இந்த பாம்பு என்ன விலை? பாம்பு விலை சொல்றமா? நீங்க யாரு? நாங்க வந்து அள்ளி மகாராணியுடைய தாதி பெண்கள். ஓ, அள்ளி மகாராணியோட தாதி பெண்கள். அடிக்கு ஒரு தாதிகள், 1000 தாதி பெண்கள். சரிம்மா, உங்களுக்கு என்னமா வேணும்? இந்த பாம்பு என்ன விலை? அம்மா, இந்த பாம்பு நான் விலைக்காக பிடிக்கல. இது காட்டுல பிடிச்ச பாம்பு. என் தங்கச்சிக்காக நான் பிடிச்ச பாம்பு. ஆனா ஏன் தெரியுமா இந்த பாம்பு நான் விக்கிறேன்? இப்ப எனக்கு வந்து கையெல்லாம் நம நம நமன்னு இருக்குது, வாயி கொஞ்சம் நம நமன்னு இருக்குது. இந்த பாம்பை வந்து நான் வித்து விற்கல மாட்டோமா, அடமான வைக்கணும். எடைக்கட அடமான வச்சு நான் கிர அடிக்கணும். அதனால இது என்ன விலை சொல்ற? அம்மா, எடைக்கு எடை எவ்வளவு இடம் வருதோ 1000 பொன்காசுல கொடுங்க. இந்த பாம்பை நான் கொடுத்துறேன். ஆனா ஒண்ணு, இந்த பாம்பு வாங்குறீங்கல்ல, இந்த பாம்பு என்னென்ன சாப்பிடும், எதை குடிக்கணும் உங்களுக்கு தெரியுமா? எங்க தூங்கும், எங்க படுப்பா? இது முன்ன நாங்க உங்களுக்கு எவ்வளவு பொற்காசு வருதுன்னு பாத்துட்டு தான் நாங்க எங்களுக்கு விலை வாங்குமா மாட்டோமான்னு சொல்லுவோம்ல. அப்படியா? ஆமா. சரிம்மா, எடைக்கு எடை போடுங்க. எடைக்கு எடை போடுங்க. போடு 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 போடு. போடுங்க தராசுல. இந்த தராசா போடுங்க. பாரு, இந்த எலம்பில்ல ஒருத்தக்கிறான் கல்லு வச்சு அடிக்கிறது. எடைக்கு எடை கொஞ்சம் அடிச்சு இடையில வச்சு எடை போடுவான். நாங்க ஏமாத்தி வாங்கலாம்னா முடிய மாட்டேங்கிறாரு. நானும் எல்லாம் ஓட்டாடியே போய் இங்க பாரு, இந்த பாம்பு எடை போட்டாச்சு. சரிப்பா, இந்த பாம்பு நாங்க விலைக்கு நாங்களே வாங்கிக்கிறோம். இந்த பாம்பு முன்ன என்னென்ன சாப்பிடும்? ஓ, என்னென்ன சாப்பிடும், எதுல வச்சா குடிக்கும்னு கேக்குறா? ஆமா. ஓகே. அம்மா கிண்ணத்தில் அம்பாலு வச்சா குடிக்கும்.
ஆட பைத்தியம் அம்மா கிண்ணத்துல வச்சா குடிக்காதுல்ல அம்மா கிண்ணம். ஓ அம்மா கிட்ட இருக்கிற கிண்ணம். ஆமா அது மட்டும் இல்ல இது கீரை வகையெல்லாம் அது உண்ணாது. லட்டு பூந்தி ஜிலேபி பூரின்னா இந்த பாம்புக்கு நல்லா பிடிக்கும். அதுதான் மூஞ்சி குடுப்பீட்டாச்சு உப்பிச்சு தின்னு தின்னு இங்க பாருமா இந்த பாம்பு மத்த மாதிரி எல்லாம் கீழே எல்லாம் படுக்காது. மகாராணி அம்மா எங்க படுக்குதோ அங்கதான் படுக்கும். இந்த பாம்புக்கு வந்த இருமா இந்த பாம்புக்கு வந்த வாழ்வு எங்க மகாராணி அம்மா கூட படுக்கும். இது காட்டுல போயிட்டு திருந்துட்டு வந்து அம்மா என் தங்கச்சிக்காக பிடிச்ச பாம்பு இது. சரி அதனால இந்த பாம்பு மகாராணி அம்மா எங்க எங்க படுக்குதோ அங்கதான் படுக்கும். முட்டை பால் எல்லாம் குடிக்காத. அதெல்லாம் வேணாம். ஆமா பாம்பு பிடாரு இங்க வாங்க. உன் தங்கச்சி போல என்ன நினைச்சு ஒரு நாள் ஒரு இரவு மட்டும் இது வாடகைக்கு கொடுங்க. என் தங்கச்சி மாதிரி தாமா. அதனால உனக்கு ஒரு இரவு வாடகை நாளைக்கு காலையில வந்து பிடிச்சிட்டு போயிருவேன். காசு வாங்கிட்டு இல்ல அப்புறம் பேசிட்டு இருக்க கூடு. நாளைக்கு காலையில வந்து குடிச்ச பாம்பு கொஞ்சம் புத்தி சொல்லி கொடுத்து சரி சொல்லு கல்லு புடுங்கலமா என் காதல் பாரு பாப்பா நிமே தோற. ஐயோ லவ்க்குன்னு எங்க அம்மா அதுக்கு கொத்திர போகுது போ. அது கொத்துற மாதிரி. டேய் அர்ஜுனா அர்ஜுனா ஏப்பா என்ன அர்ஜுனா அர்ஜுனாங்கற? அட இல்லம்மா அட அரசாணி அம்மா இங்க அரசு அதாவது அரண்மனையில இருக்கிறல்ல பாத்து நீ இருறா அப்படின்னு சொல்லிட்டு நீ போமா கொஞ்சம் பாம்பு மேல பிடிச்ச பாம்பு இது. டேய் அர்ஜுனா இங்க பாத்துறாடே கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருறா. ரெண்டு பேர்த்தையும் ஏதோ சொதப்புனா என்னையும் கொண்டு விடுவாவ. அர்ஜுனா ஏதோ உன் பாவத்தை போய் உன்னை நான் கூட வச்சுட்டு நான் செத்து போயிடலாம். என்ன பண்றது அள்ளி மேல ஆசைப்பட்டிய உனக்காக நான் உன்னை என்னென்ன பண்ண போறனோ பார்த்து பத்திரமா நடந்துக்க. நான் சொன்ன மாதிரியே பண்ணிவிடு. நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. கடை எங்க இருக்குது? கடை இருக்குது பாரு. எங்க இருக்குங்க கடை? கடை எங்க மாட்டுது? அது இந்த ஊர்ல எங்க இருக்குதுன்னு எனக்கு நீங்க எங்க பிளாக்ல கடை இருக்குதா சொல்லுங்க. நான் கிர அடிக்கணும். ஓ தோப்பூர்ல இருக்குது போயிட்டு வாங்க. இந்த பாம்போட இந்த அரவத்தோட நான் நெத்திரி ஆகிறேன். அரண்மனையில் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் நீங்க பார்த்து வாருங்கள். படுங்கம்மா நாங்க உங்களுக்கு தாலாட்டு பாட்டு பாடுறோம். ஆகட்டும். ஏன் கதவு சாத்துக்கடி. அம்மா உனக்கு இங்க அறியறாங்க அறியறா. ஏன் மகாராணி அம்மா உனக்கு இங்க அறியறண்டி உனக்கு தூரீரா. போய் அர்ஜுன் வந்து அவங்க சேரும்போது அப்போ தாலி கட்டிடும். அப்புறமேட்டு தான் தெரியும். தாலி கட்ட வச்சு அப்புறம் என்ன இந்த பாம்பு இப்படி பண்ணுது? சோ கம்மனு பண்ணி